நெல், கரும்பு, பருத்தி விலைக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. 6,000 ரூபா சொல்கிறாங்க. குவிண்டால் வந்து 6,000 பருத்தி. நெல் வந்து 2000. அவர் போன தேர்தலில் வந்து 4,000 ரூபா தரோன்னு சொல்லிட்டு போனவர் தான். முந்தா நாள் தான் வந்தார் மாயாரம். இது நெல்லை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு, கரும்பை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு, விவசாயம் பற்றி கவலையும் பட மாட்டேங்கிறார். அவர் கவலையே பட்டதா கிடையாது. ஏன்னா அவர் வந்து விவசாயத்தை பற்றி அவருக்கு தெரியாது. நீங்கள் ஒரு விவசாயி, உங்களுக்கு எங்களுடைய நிலைமைகள், எங்களுடைய அடிப்பட்ட நிலைமைகள் நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோம். 4 மாதம் பாடுபடுறோம் வயலில். அதை கொண்டு டிஎன்ஜியில் கொண்டு போட்டால் அவன் 40 ரூபா வேறு லஞ்சம் கேட்குறான். இப்படி பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. கட்டுப்படியாக கூடிய விலை, லாபகரமாக. இங்கே எந்த தொழில் செஞ்சால் உப்பு மூட்டை எடுத்துகிட்டு விற்கிறான், அவங்க ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு போகிறோம். எங்களால் செய்ய முடியல, கிடைக்கல. வந்தால் தான், கைக்கு வந்தால் தான் நிச்சயம். அதுமாரி சூழ்நிலையில் நீங்கள் விவசாய நிலைமையில் இருக்குது. நீங்கள் இதை மனதில் கொண்டு 4,000 ரூபா கொடுத்தா போதும்.